Hi friends, welcome to sumithra samayalarai. இன்னைக்கு வீடியோல கத்திரிக்காய் போட்ட கார குழம்பு தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். இந்த குழம்பு ரொம்பவே சூப்பரா இருக்கும். நீங்க இதே போல செஞ்சு பாருங்க. அடிக்கடி செய்வீங்க. இதே வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சிருக்கேங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். அதுல ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது டேஸ்டா இருக்கும். ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இல்ல கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் ஒரு பாதி அளவு வதங்கி வரட்டும். இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா ஒரு பாதி அளவு நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்க போறோம். நான் 2 தக்காளி நல்லா கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க. இப்போ தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு கூடவே நான் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஏன்னா மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் கரிஞ்சு போயிடும். அதுக்காக இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 5 மிளகாய் சாதாரண மிளகாய், 5 மிளகாய் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக கொஞ்சம் காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். காரம் இருக்காது இல்லையா, அதுக்காக சேர்த்துருக்கேன். நான் கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தேங்காய்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். ஆறுனதும் நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோங்க. இப்போது நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் கத்திரிக்காய் இதே போல் நான் கட் பண்ணி நான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கேங்க. நான் கத்திரிக்காவை கட் பண்ணி நம்ம அப்படியே வச்சுட்டோன்னா கருத்து போயிடும். அதனால் நான் இதே போல் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். தண்ணியில் போட்டு வைக்கும் பொழுது நமக்கு கத்திரிக்காயெலாம் கருக்காமல் இருக்கும். இப்போது நம்ம மசாலாலாம் வதக்கி வச்சோம் இல்லையா, அதனால் ஆறிடுச்சு. இப்போ நல்லா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ நல்லா அரைச்சாச்சுங்க. இது இருக்கட்டும். இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செய்யுங்க, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம மீடியமான ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுருந்தோம், இல்லை வெந்தயம் இல்லை கரிஞ்சு போயிடும். இப்போ வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் இதே போல் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம் அதிகமாக சேர்க்கும்பொழுது டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 10 பல் பூண்டு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா வதங்க வரட்டும். இப்போது வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது வெங்காயம் பூண்டு எல்லாமே வதங்கி வந்துருச்சு. இப்போது நாம் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போது கத்திரிக்காயெலாம் நல்லா வதங்கி வரணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கிக்கலாங்க. மீடியமான ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி வைக்கலாம். இப்போது கத்திரிக்காயும் நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்க போகிறோம். 1/2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கோம், அதுக்காக நம்ம காரத்துக்கு ஏற்ப நம்ம சேர்த்துக்கலாம். குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போது நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். அது பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நான் மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்து வரட்டுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல புளி, அந்த புளி தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. நல்லா ஒரு மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்க போகிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு 5 நிமிஷத்துக்கு பிறகு நல்லா எடுத்துட்டேங்க. இப்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது குழம்பு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணுறதாலும் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக பிடிக்கணும்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைனா கொஞ்சம் திக்காகணும்னா இன்னும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும், அதனால் நான் கொஞ்சம் கொதிக்க விட்டுக்க போகிறேங்க. இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் வச்சுருந்தேங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நல்லா கொஞ்சம் திக்காயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்படி சாப்பிடும்பொழுது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக செய்யக்கூடிய கத்திரிக்காய் கார குழம்பு தான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்த்தோம். இந்த குழம்பு ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.